அதாவது இந்த ஜாதி வெறி கும்பல் இருக்காங்க எல்லாம் அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கருத்தை அவங்களே மாத்தி வச்சுக்கிருவாங்க. அவங்களுக்கு கருத்தே கிடையாது, ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் இந்த தற்கொலை ஏதாவது சொல்லுது. என்னன்னு கேளுங்க. தாலி கட்டினவெல்லாம் பொண்டாட்டியா? என்னையா கொடுமையா இருக்கு. மன்னிக்கவும், தாலி கட்டினவன் எல்லாம் பொண்டாட்டி கிடையாது, புருஷன். அவன் அரேஞ்ச் மேரேஜ் தான். அந்த புரோக்கர்கள் மூலியமா கல்யாணம் பண்ணா அதான் நிலைமை. அதுக்கு இது ஒரு எடுத்துக்க. அதாவது அண்ணன் என்ன சொல்றாப்லனா, அந்த புரோக்கர்களை வச்சு நடக்கிற அரேஞ்ச் மேரேஜ் பூரா இப்படித்தான் இருக்கும். அதாவது இவ்வளவு கேவலமா ஏதாவது நடந்துருதான், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருதான். அப்ப இவர் சொல்ற கருத்துப்படியே அரேஞ்ச் மேரேஜ் எல்லாமே இப்படிதான் ஆயிருதுன்ற மாதிரி தானே கணக்கு வருது. ஏன்னா முக்காவாசி அரேஞ்ச் மேரேஜ் புரோக்கர்களை வச்சு தானே நடக்குது. புரோக்கர்களை வச்சு பண்ணாலே இப்படிதான் நடக்குதுன்றாரு. இதே அரேஞ்ச் மேரேஜ் குறை சொல்ற இதே குரூப் தான் பொண்ணும் பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நாடக காதல்னு சொல்லிரும். சரி, அதை விடுங்க, அந்த மெயின் மேட்டருக்கு போயிரும். புரோக்கர்களை வச்சு பண்ற மேரேஜ் பூரா இப்படித்தான் இருக்குன்னு சொல்ற இந்த ஆளு தான் என்ன சொல்லியிருக்காப்ல. அந்த புரோக்கர்கள் மூலியமா கல்யாணம் பண்ணா அதான் நிலைமை. அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ருக்கோ ஜரா, சபர் கரோ. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் பாக்குறீங்களா? தேவர் மேட்ரிமோனியில் பாருங்கள். இது தேவர்களுக்கான மிகப்பெரிய திருமண சேவை. இந்த சேவையை பயன்படுத்தி வரன் தேர்ந்தெடுங்க. அரே நீ அப்பா பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம்.